எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை சூடாக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அல்லது அடிக்கனமான ஒரு தாட்சையும் அடிப்பிடிக்காத தாட்சையும் எடுத்துக்கொள்ளலாம். இது என்னத்துக்கு சொன்னால் ரவை கேசரி செய்கிறதுக்கு. எங்களுடைய இந்து சகோதரர்களுக்கு தீபாவளியும் நெருங்குறதுனாடி நாங்கள் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய, அது மாத்திரமல்ல கொஞ்சம் மலிவாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரவை கேசரி. இதுக்கு நான் அரை கப் நெய் விடுறேன். நீங்கள் அரை கப் நெய்க்கு பதிலாக 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் விடலாம், அல்லது நீங்கள் அரை கப் எண்ணெய் கூட விட்டு இதை செய்யலாம். ரைட், இதை நாங்கள் சூடாக்கிட்டு இதில் நாங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இதில் இப்போ பொரிக்கிறது கேஷ்யூ. கேஷ்யூவை நான் எல்லா ரெசிபீஸ்லையும் காட்டுற மாதிரி மெட்டாக்கள் பெருசாக முழுசாவெல்லாம் போட இல்லை. எங்களோட நாட்டோட விலைக்கேற்ப கேஷ்யூவை நான் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி போடுறேன். அதோடு இந்த கேஷ்யூ வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகினத்துக்கு பிறகு நாங்கள் ப்ளம்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த ப்ளம்ஸ் ரோஸ்ட் ஆகினால் குட்டி குட்டி பலூன்ஸ் போல் ஊதி வரும். அப்படி ஊதி வந்தால் இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது ரோஸ்டட் என்று சொல்லி. அது பிறகு ஆறினத்துக்கு பிறகு அவர் பழைய நிலைக்கு வந்துடுவார். ரைட், இப்போ நாங்கள் அதையும் பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் கேஷ்யூவும் ப்ளம்ஸும் பொரிச்செடுத்த அதே அரை கப் நெய்யில் நாங்கள் 1 கப் ரவையை போடுவோம். போட்டுட்டு கைவிடாமல் நாங்கள் இதை கிளறி கொண்டு இருக்க வேணாம். கிளறி இது லேசாக ப்ரௌன் ஆகி அந்த வறுபட்ட மணம் வந்ததுக்கு பிறகு, இந்த ரவை கிறிஸ்பி ஆகினத்துக்கு பிறகு நாங்கள் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, அல்லது நாங்கள் அதுக்குள்ளேயே சுகரையும் ஆட் பண்ணிக்கொள்ள இல்லை. இதை நாங்கள் இளநெருப்பில் வச்சு வறுத்து கொள்ள வேணும். இல்லாட்டில் இது கூடல் கெதியாக டார்க் ஆகி அதில் என்ன டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை இளநெருப்பில் வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வறுத்து கொள்வோம், ரோஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். இதை வறுத்து கொண்டிருக்கிற அதே நேரம் நாங்கள் கெட்டில் தண்ணியை சுட வச்சு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் ஊற்றுற தண்ணி சுடு தண்ணியாக இருக்க வேணும். அந்த சூடு இல்லாமல் சாதாரண நீராக இருந்தால் இது கூட கட்டிப்படும். ஆகவே நாங்கள் இதில் சுடு தண்ணியை சேர்த்து கொள்ள வேணும். நான் தண்ணியை சூடாக்கி கொண்டு இருக்கிறேன். இப்படி ரோஸ்ட் ஆகினத்துக்கு பிறகு இதுக்குள்ளே நான் 1 கப் ரவை எடுத்து அதுக்கு 1 கப் சீனியை போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு நாங்கள் கைவிடாமல் கெட்டியாக இதை மிக்ஸ் பண்ணிவிடணும். நாங்கள் சுகரை தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு போடையிலும், ஆனால் இப்படி போடக்கூட கட்டிப்படுற தன்மை குறையும். அதனால்தான் நாங்கள் சீனியை போட்டுட்டு தண்ணியை ஊற்றுறோம். கட்டிப்படாமல் குயிக்காக நாங்கள் கிளறிக்கொள்ள வேண்டியது. இது 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி, 2.5 கப் தண்ணி ஊற்ற வேண்டும். உங்களுக்கு இதில் ஏலக்காண்ட இதில் ஸ்பெஷல் ஃப்ளேவர் காடமம் தான். நாங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது கலரிங். இது இப்படியே இப்போ கோவிலில் பிரசாதமாவெல்லாம் ஹிந்துஸ் செய்வாங்க. அதுக்கு கலரெல்லாம் பாவிக்க மாட்டாங்க. நாங்கள் வீட்டில் இப்படி நாங்கள் செய்யக்கூட இதுக்கு நாங்கள் saffron
போட்டுக்கொள்ளேலும் அல்லது ஃபுட் கலர் கேசரி பவுடர் கேசரி கலரெண்டெல்லாம் வாரதே வந்து இதுக்கு போடுற அந்த கலருக்கு தான். நான் வந்து ஃபுட் கலர் பாவிக்காமல் கறி மஞ்சள் தூள் பாவிக்கிறேன். அதில் எல்லோ கலரை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அதோட நாங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். சிறிதளவு ஏலக்காய் தூளை போட்டுட்டு நாங்கள் கைவிடாமல் கிளறிக்கொள்ள வேணும். இதில் ஸ்பெஷல் இன்னொன்று என்னடா, எப்போவுமே ஸ்வீட்ஸ் செய்யக்கூட நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்வீட்ஸ் செய்கிறாக்கட்டின்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு சொட்டு அந்த உப்பிட தன்மை விளங்காத அளவுக்கு ஒரு பிஞ்சன்னு சொல்லுவேன் தானே, அதுதான் இப்படி ஒரு பிஞ்ச், ஒரு கிள்ளு, சரியா, உப்பை போட்டுக்கொள்வோம். நான் எடுத்ததுலேயும் ஹாஃபத்தான் போட்டேன். ரைட், நாங்கள் இனி இதை அப்படியோ மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருப்போம். இதை அளவான பதம் வரும் வரையும் நாங்கள் இதை கிளறி கொள்ளுவோம். உங்களுக்கு அந்த நெய்ட மனம் நீங்கள் இது செய்யக்குள்ள விளங்கும். நெய்ட மனம் கமகமன்னு இருக்குது. இப்படி மனம் வரையக்குள்ள பிள்ளைகளுக்கு விளங்கிடும். எப்படியோ நாங்கள் ஒரு இந்தியன் ஸ்வீட்ஸ் தான் செய்கிறோம்ண்டு. இது செய்கிறதுக்கு எனக்கு இந்த 2வது மகள் ஹெல்ப் பண்ணுறார். ரைட், இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் சைடில் பிடிக்கிற மாதிரி வருது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இதை அப்படியோ மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிடங்களுக்கு அப்படியோ இதை அதை மூடியை போட்டு வெப்பம் இது சமப்படுறதுக்காக இளநெருப்பில் ஒரு 2 நிமிஷம் இது இருக்கட்டும். இது இந்த ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவல் கலர் கிடைக்காது. ஐஃபோன்னு சொன்னால் அந்த ஆக்சுவல் கலர் இதுக்கு வரணும். அல்லது கூகுள் பிக்சல் ஃபோனாக இருக்கும். இந்த ஆக்சுவல் கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எங்களோட ஃபோனில் வராது. இன்ஷா அல்லாஹ் இப்படியோ வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக செய்கிறேன்னா அப்படி ஃபோனெல்லாம் எடுக்கத்தான் வேணும். ரைட், இதோட இப்போ நான் என்ன பொரித்து வச்சுருந்த கேஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். ரைட், இப்போ எங்களுக்கு டேஸ்டான நாங்கள் அதுக்கிடையில் கொஞ்சம் இதை டேஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். இதில் என்ன சுகர் அளவாக இருக்குதான்றதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். இதெல்லாம் இதில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஆக்சுவல் கலர் வருது. ரைட், நாங்கள் சுகர் குறைய பாவிக்கிறதுனால இதோட டேஸ்ட் சுகர் லெவல் அளவாக இருக்குது. ரைட், இதில் இன்னும் ஒன்று என்னென்னா, நான் இன்னும் ஒரு 7 மணி நேரம் டைம் இருந்தால் செய்து உங்களுக்கு போடுறேன். இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்க்கலாம். எனக்கு இன்றைக்கி டைம் இருக்குமென்னு சொன்னால் அது பால் சேர்த்ததுக்கு பிறகு வார்த்தை 2ஐயும் நாங்கள் வேரியேஷனை உங்களுக்கு பார்க்கலுமே இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இதாக இருக்கும். நீங்கள் பார்க்க தண்ணியிலும் சாப்பிடல, நாங்கள் தான் சாப்பிட்டு பார்ப்போம் அதை. ஓகே, ரைட், இந்த இருக்குது நாங்கள் செய்த கேசரி. பார்க்கவே அழகாக இருக்குதானே. ரைட்,
எங்களோட ஹிந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இன்னும் 1 மந்தில் அவங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு என்ன. நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குது. இது எல்லோருக்கும் இந்த ரெசிபி பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பிரயோசனமான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.